இங்கே 2 பேர் ஜெபிக்கும்படியாக ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான்? நான் இந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறான். அந்த ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இந்த பரிசேயனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படாமல் போனதற்கு என்ன காரணம்? அவன் தன்னை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணினதுனால, தன்னுடைய சுய நீதியை அவன் நம்பிக்கொண்டு சார்ந்து கொண்டு மற்றவர்களை பாவிகள் என்று தீர்த்ததுனால அவனுடைய ஜெபம் அங்கே ரிஜெக்ட் பண்ணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடோடு இருப்பீர்களானால், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பாவிகள் என்று தீர்த்துவிட்டு உங்களை நீங்களே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால், உங்கள் சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மே காட் பிளஸ் யூ ஆல்.